கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, நாம் கிறிஸ்துவின் சீடர்களாக இருக்கிறோமா என்பதை இன்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் கிறிஸ்துவின் சீடர்களாக இருக்கிறோம் என்றால் கிறிஸ்து நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும். கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 35ஆம் வசனத்துல, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்கிறார். என்ன சொல்லுகிறார் கிறிஸ்து? என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆமென். இன்று நாம் கிறிஸ்துவின் சீடர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து உணர வேண்டும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு என்பதுதான் கிறிஸ்துவின் கட்டளை. அதை நாம் பின்பற்றுகிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்து கூறுகிறார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள், அப்போது நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்பதை இந்த உலகமே அறிந்து கொள்ளுமா. இதற்கு உதாரணமாக யாரை சொல்லலாம் என்றால் அன்னை தெரசாவை சொல்லலாம். அவர்கள் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தினார்கள். கிறிஸ்து எப்படி நடந்தாரோ, குஷ்டரோகிகளை எப்படி குணப்படுத்தினாரோ, கிறிஸ்து எப்படி மற்றவரிடத்தில் அன்பு கூர்ந்தாரோ, அதே போல அன்னை தெரசா அவர்களும் மற்றவரிடத்தில் அன்பு கூர்ந்தார்கள். அதனால் அவர்கள் கிறிஸ்துவின் சீடர்கள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொண்டது. ஆமென், ஹல்லேலூயா. நாமும் இன்று கிறிஸ்துவின் சீடர்களாக இருக்க விரும்பினால் கிறிஸ்து நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும். ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூற வேண்டும். அப்போதுதான் நாம் யார் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளும். இவர்கள் கிறிஸ்துவின் சீடர்கள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். இன்று நாம் அப்படி நடக்கிறோமா என்பதை இன்று நாம் சிந்திக்க வேண்டும். என் அன்பு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற என் பிரியமான சகோதரி சகோதரிகளே, மனைவி கணவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், கணவன் மனைவியிடத்தில் அன்பு கூற வேண்டும், பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் அன்பு கூற வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் அன்பு கூற வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம் அனைவரும் மற்றவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும். அப்போதுதான் கிறிஸ்துவின் சீடர்கள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். ஆமென். நீங்கள் இன்று கிறிஸ்துவின் சீடர்களாக இருக்க விரும்பினால் கிறிஸ்து நடந்தபடியே அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருங்கள், அப்போதுதான் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். ஆமென். இன்று நீங்கள் கிறிஸ்துவின் சீடர்களாக இருக்க விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் இதை நீங்கள் செய்யுங்கள். ஒருவரில் ஒருவர் அன்பு உள்ளவர்களாய் இருங்கள். உன்னிடத்தில் அன்பு கூறுவதுள்ள பிறனிடத்திலும் அன்பு கூறுங்கள். இப்படிதான் கிறிஸ்துவும் நடந்தார். நாமும் அதே வழிதான் நடக்க வேண்டும். அதுதான் சீடத்துவம். அந்த சீடத்துவத்தை நாம் பெற வேண்டும் என்றால் அவர் நடந்தபடியே நாமும் நடக்க விரும்புவோம். ஆமென். Thank you. God bless you.